வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களால அமைச்சிக்க முடியும். அது நாட் ஜஸ்ட் லைக் தட் பிசிக்கல் வேர்ல்டுல முடியலனாலும், மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக உங்களுடைய பிசிக்கல் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கான சயின்ஸ், அதுக்கான பேக்ரவுண்ட் நாலேஜ் இதெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அடிப்படையில உடல் எப்படி இயங்குது, உறுப்புகள் எப்படி இயங்குது, பிரெயின் எப்படி இயங்குது, உணர்வுகள் எப்படி உடலுக்குள்ள இயங்குது, அதை பத்தின நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். பிரெயின் பத்தி பார்த்தோம், ஹார்மோனல் இம்பாக்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம சொல்றோம், பட் அது செயல நடக்குதா அப்படின்னா, அதை நடத்த வைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி திட்டங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் தான் என்எல்பில இருந்து டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ், காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. அதுக்கு அடுத்த கட்டமா கடைசி வீடியோல என்ன பார்த்தோம்னா, க்ரோ ஸ்மார்ட் மெத்தட் அப்படின்றத பார்த்தோம். க்ரோனா என்ன அப்படின்னா, கோல், ரியாலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு உங்களுடைய வில்லிங்னஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான விஷயமா தான் க்ரோ மாடல் அப்படின்னு பார்த்தோம். கோலை வந்து ஸ்மார்ட்டா நீங்க வந்து செட் பண்ணணும். ஸ்மார்ட்னா என்ன? ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட்டா வேலை பார்க்குறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்மார்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுடைய கோல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஒரு குறிப்பிட்டு நான் இதை தான் செய்ய போறேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத வந்து நீங்க க்ரோல கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்மார்ட்னா எஸ். அதுக்கு மெஷூரபிள்னா எவ்வளோ வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள், பணம் வேணும்னா எவ்வளோ வேணும்? வீடு வேணும்னா எப்படி வேணும், எவ்வளோ பெரிய வீடு வேணும். ஸோ அந்த மாதிரி மெஷூரபிளாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது அச்சீவபிளாக இருக்கணும். அச்சீவபிள்னா என்ன சொல்றது, நம்ம நாலேஜ் பேஸ், நம்மளோட அறிவார்ந்த செயல்திறன், நம்மளுடைய குவாலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளால என்ன முடியும் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கோல் செட் பண்ணும்போது அதில் அச்சீவபிளா உங்களால முடியுமா அப்படின்றத வந்து பார்த்துக்கணும். ஸ்கில் இல்லைன்னா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் நீங்கள் அதுக்கான டைம் கொடுக்க முடியுமா, அதுக்கான பணம் கொடுக்க முடியுமா, அதுக்கான எனர்ஜி கொடுக்க முடியுமான்றதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் இந்த கோலை செட் பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபிக், மெஷூரபிள் அண்ட் அச்சீவபிள் அண்ட் ரிலையபிள் ஆர் ரிலவெண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும். நிறைய விஷயம் வந்து ரொம்ப பெஸ்டான திங்ஸாக இருக்கும், பட் அவங்க கனெக்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி இல்லாத தொழிலை நம்ம வந்து இலக்கா நம்ம செயல்படுத்த முடியாது. ஸோ அடுத்தது ஃபைனலி டைம் பவுண்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா, அது எத்தனை மாசத்துக்குள்ள, எத்தனை வருஷத்துக்குள்ள, 5 வருஷமா, இல்லை 10 வருஷமா, இல்லை காலம்பரமா, இல்லை ஒரே மாசத்துலயா? ஸோ அந்த டைம் நீங்க வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இப்படிதான் வந்து க்ரோ மாடல் அண்ட் ஸ்மார்ட் மாடல் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்வாட் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்க் மாடல் அப்படின்றத பத்தி பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பிளஸ் டிஸ்க் மாடல் இது ரெண்டுமே வந்து உங்களை ஒரு பிராண்டா உருவாக்கும். நீங்க ஒரு தொழில் ரீதியாவோ இல்லை வாழ்க்கையில எல்லாருமே ஒரு பெரிய இடத்த அடையணும், ஒரு புகழை சம்பாதிக்கணும், ஒரு பணம் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஏற்கனவே க்ரோ மாடல்லையும் அண்ட் நம்மளோட சேனல்ஸை போடுற வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கான இலக்கு என்ன, உங்களுக்கான மீனிங்ஃபுல்லான லைஃப் என்னன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ மீண்டும் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள், நம்ம சேனலில் போடுற பயிற்சி திட்டங்கள்லாம் நீங்கள் கலந்துக்கும் போது உங்களோட லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராமேட்டிக்காக மாறிக்கிட்டே வரும். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்க் மாடல் வந்து உங்களை ஒரு பிராண்டா முன்னேற்றத்துக்காக இது வந்து உதவும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நீங்கள் உங்களையே ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாகவும் ஒரு பிராண்டாகவும் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய நடுத்தர வயது வளர்ச்சிக்கு ஒரு யுக்தி வகுக்கும் உள்நோக்கிய கருவியாக ஸ்வாட் மற்றும் டிஸ்கை பயன்படுத்துவோம். ஸ்வாட்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். ஸோ உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய இயல்பான ஒரு பலம் ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களுடைய தனித்தன்மை, உங்களோட அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களோட லைஃப் லைஃப் பீரியடில் வந்து யாராவது உங்களை ஒரு சின்ன ஒரு இடத்துலையாவது என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏய் நீ நல்லா பண்ணுறப்பா, ஏய் இது சூப்பராக நீ பேசுகிறப்பா, ஏய் இல்லை இது பாடுறப்பா, ஏய் நீ நல்லா டான்ஸ் பண்ணுறப்பா, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை தேடுறதுன்றது அது ஒரு பெரிய கலை. ஸோ சிலர் வந்து வாழ்நாள் முழுசும் அது தேடி கிடைக்காம இறந்து போறாங்க. சிலர் அதை பத்தின ஒரு ஐடியாலஜியே இல்லாம சும்மா அப்படியே போற போக்குல இருந்துட்டு போறாங்க. இந்த ஓகே ஓகே மாடல்ல நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஐ எம் ஓகே, யூ ஆல்சோ ஓகே அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கும்.
ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஒன்லி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம யாராவது சொல்றதை கேட்டுட்டு அதுதான் வேத வாக்குன்னு அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு அப்படியே இறந்து போயிடுவோம். கடைசி வரைக்கும் நம்ம வந்து நமக்கு ஒரு சிந்தனை திறன் இருக்கு, நமக்குள்ளேயே ஏதோ சம்திங் இருக்கு, நமக்குள்ளேயும் உயிர்னு ஒண்ணு கடவுள் கொடுத்து, நமக்குள்ளேயும் ஏதோ குட்டியோண்டு திறமையாவது கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் போயே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இயல்பா வர திறமை, ஒரு சிலருக்கு வந்து இயல்பாவே பாடுறத வந்து அவ்வளோ அது ஒரு அப்படியே சோலோட கனெக்ட் ஆகுற மாதிரி பாடுவாங்க. சிலர் வந்து இயல்பாவே டான்ஸ் எல்லாம் போடுவாங்க. சிலருக்கு வந்து சுட்டு போட்டாலும் டான்ஸ் எல்லாம் இப்படி ஒரு கை அசைக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. ஆனா பயங்கர பிரில்லியண்டா இருப்பாங்க. மேனேஜரா இருப்பாங்க, இல்ல பேங்கிங் செக்டர்ஸ்ல இருப்பாங்க. ஸோ வெரைட்டி வெரைட்டியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒரு திறமைகளை கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் கொஞ்சமா கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு பெரிய ஷைன் ஆகி பெரிய லெவல்ல இது பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு நிறைய திறமை கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியாம அப்படியே அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கான ஒரு பலம் என்ன அப்படின்றத வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து ஸ்ட்ரென்த் இதுல ஸ்வாட் அனாலிசிஸ்ல. இது வந்து ஜெனரலைசேஷன்லாம் நான் சொல்றேன். பட் ஒரு தொழில் செய்யறவங்க, ஒரு தொழில முதலாளியா இருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து பல விஷயங்கள்ல வந்து நிறைய இப்ப ஒரு தொழில் நடத்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து பல்முனையில வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஒரு மோர் தென் 24 ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம ஒரு கம்பெனி விஷயங்களை நம்ம வந்து ரன் பண்ணி ஆகணும். எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். பட் ஒரு சில விஷயம் வந்து இவங்களுக்கு இயல்பாவே வரும். அதை நம்பி தான் அவங்க தொழிலே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அவங்க எந்த அளவுக்கு என்ன பர்சன்டேஜில் இருக்காங்க, இன்னும் ஏதாவது ஸ்கில்ஸ் வேணுமா, அதெல்லாம் வந்து அவங்க அதில் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை அதிகமாக ஓவர்லோடடாக இருக்கு, அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல, மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றத முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்வாட் அனலைசிஸ்ல எஸ்ன்றது. அடுத்ததா பி, வீக்னஸ். ஸோ அவங்க என்னதான் திறமையா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த திறமையா இருந்தாங்கன்னா இன்னொரு விஷயத்துல அவங்க திறமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வீக்னஸ் அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றத வந்து அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது தான் வந்து டபிள்யூ. ஸோ பலவீனங்கள், நீங்கள் மேம்படுத்த வேண்டிய பகுதிகள் அல்லது உங்களை தடுக்கும் பழக்கங்கள் என்னென்ன அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு சோம்பேறியான ஹேபிட் இருக்கலாம், ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், யோகா எக்ஸசைஸ் பண்ண முடியாத இருக்கலாம், இல்லை ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக உதவுறது தான் ஸ்வாட் அனாலிசிஸ்ல டபிள்யூ. அண்ட் தென் ஆஃப்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவுற வெளிப்புற காரணிகள் என்னென்ன. சிலருக்கு வந்து ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா அவங்க அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு தெரியாது. அவங்க அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நாம் சொன்னா அப்படியே எல்லாம் இந்த ஊரே கேட்கும், நம்ம சொந்தக்காரன் நாம, இந்த ஏரியாவில் நாம தான் கெத்து, அந்த மாதிரி சும்மா அப்படியே அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சும்மா அப்படி சொல்லி காமிக்கிறதுக்காக மட்டுமே அவங்க அதை இது பண்ணுவாங்க. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய லீடராகவோ, இல்லை சொசைட்டியில் ஒரு பெரிய பொசிஷன்லையோ, இல்லை ஒரு பதவியோ, இல்லை நிறைய இடத்துல அவங்க வந்து அவங்க அவங்க தங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ்ல அண்ட் ஆஃப்டர் த்ரெட்ஸ். ஸோ உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வெளிப்புற சவால்கள் என்ன, உங்களை பயமுறுத்துற விஷயம், இது என்னால் முடியாது, இதெல்லாம் எனக்கு வராது, என் விதியில் அது லிஸ்ட்ல இல்லை, எனக்கு செட்டே ஆகாது, நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் அதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண டூ வீலர் எடுக்கிறது, சாதாரண ஃபோர் வீலர் எடுக்கிறது, சாதாரணம்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் மேபி இருக்கலாம். பட் எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தை இவங்களால செய்யவே முடியாம அந்த ரிஸ்கே எடுக்காம கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு பயந்துகிட்டே இருப்பாங்க. ஃபைனலி அதை வந்து என்ன சொல்றது, டே டு டே லைஃப்ல வந்து காலங்கள் மாற மாற அதனோட உணர்வு நிலைகளும் பொசிஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனா என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுனால திரும்ப அந்த விஷயத்த நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறைய ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம், ஹஸ்பண்ட் ரிலேஷன், அப்பா மகன், அப்பா பொண்ணு, இது எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எப்பயோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன இது நடந்திருக்கும். அதுக்காக நான் 3 வருஷம் பேசல, 4 வருஷம் பேசல, 5 வருஷம் பேசல. ஸோ நாம முயற்சி எடுக்கும் போது இந்த 5 வருஷம் பேசாததுனால எவ்வளவு பெரிய வாய்ப்பை இழந்திருக்கும். ஒரு நானே பார்த்திருக்கேன். ஒரு டாக்டர் வந்து அப்பா கிட்ட பேசல அப்படின்னும் போது அவங்களுக்கான வளர்ச்சிக்கான ஒரு சிந்தனை திறனே மழுங்கி போய் அது க்ளோஸ் ஆயிடும். ஸோ அவங்க வாடுறதுக்கே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடுது. ஸோ
இந்த விஷயத்துல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஏன் வேணும், எதுக்கு வேணும், எப்படி வேணும், எங்க வேணும், இதெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்தீங்க. இதெல்லாம் எங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னாக்கா குரோ மாடல்ல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். குரோ மாடல்ல உங்களோட கோல்னா உங்களுக்கு என்ன நினைக்க தோணுது, உங்களோட ரியாலிட்டி என்னன்னு பார்க்க தோணுது, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்க்க தோணுது, உங்களோட வில்லிங்னஸ் இருக்கா, எந்த அளவுக்கு என்ன பர்சன்டேஜ்ல இருக்குன்றத பார்க்க தோணுது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டா நீங்க கோல் செட் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உங்களோட த்ரெட் என்னன்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது உங்களோட திறத்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு முன்னாடி சரி அப்பா தானே நம்ம பேசலாமே, தம்பி தானே நம்ம பேசலாமே, சித்தப்பா தானே பேசலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அதுதான் பாசிட்டிவ் அப்ரோச். ப்ரொடக்டிவிட்டியை நீங்க மூவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வழி வந்து ஓப்பன் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் என்பது ஒரு ஆழமான அவதானிப்பு மூலம் உங்களுடைய சுய கண்டுபிடிப்புக்கான கருவியா விளங்குதுன்றதை தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்பாட் ஏன் பயனுள்ளதாக இருக்கின்றது, உங்களுடைய சிறப்பான பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் உதவுகிறது. உங்களுடைய தனித்துவமான திறமைகளையும் நீங்கள் சிறந்து விளங்கும் பகுதிகளையும் கண்டறிய உதவுகிறது. ஸோ இது வந்து மறைக்கப்பட்ட பலவீனங்களை கண்டறிய உதவுகிறது. உங்களுக்கு தெரியாத அல்லது நீங்கள் கவனிக்காத பலவீனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருது. ஸோ வாய்ப்புகளுடன் செயல்களை சீரமைக்க உதவுகிறது. உங்கள் பலங்களை வாய்ப்புகளுடன் இணைத்து சரியான திசையில் செயல்பட வழிகாட்டுகிறது. ஸோ இந்த பிரதிபலிப்பு உளவியலில் உங்க மெட்டா காக்னிட்டிவ் முறைகளை செயல்படுத்துது. உங்களுடைய மூளையோட உள் வளர்ச்சியை அதை வந்து என்ன சொல்றது, அறிவாற்றல் திறனை வந்து மேம்படுத்துவதற்கு மேலும் மேலே இது உதவுது. இது இகிக்கைன்னு ஒரு புத்தகம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. உலகம் முழுவதும் ரொம்ப பாப்புலரான வெரி வெரி ஃபேமஸ் இந்த புக்கு. இது வந்து ஆக்சுவலி ஜப்பானிய மக்கள் வந்து பேசிக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோஷிமா 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 நாகசாகி நேரத்துல குண்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து குழு குண்டு குழு முளைக்காம ஒரு உலகத்தோட பின்தங்கிய நிலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து தன்னை மீண்டு வந்து இன்னைக்கு உலகத்துல ஒரு வல்லரசு நாடுகளுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட உழைப்பும் அவங்களுடைய திறனும் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்குனாக்கா அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய பொதுமக்களுடைய வாழ்க்கை முறையை தரம் வாய்ந்ததா உருவாக்கி அதை வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியை, செயல்திறனை, உற்பத்தி திறனை எடுத்து அந்த நாடு அப்படி முன்னேறி இருக்குனாக்கா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்றதுனால தான். ஸோ ஈக்கைன்னு ஒரு புக்கு ஜப்பானிய வாழ்வியல் முறைகள்ல மக்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புக்கு. ஸோ இதை வந்து ரொம்ப சின்ன புக்கு தான், 350 rupees தமிழ்ல கூட இருக்கு. நீங்க அமேசான்ல புக் ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த புக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்றத வந்து நீங்க எப்படி நீங்க முன்னேற முடியும் அப்படின்றத பத்தி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த புக் உதவுது. முன்னேற முடியுன்றதை காட்டிலும் எப்படி வாழ்ந்தா அது சிறப்பான வாழ்க்கையா அமையும். நம்ம சும்மா பேசிக்கிறேன் எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதினா எங்கே நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாம 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து நல்லா ஒரு ஏசி ரூம்ல நல்ல ஒரு சுத்தி தோப்பு தரெல்லாம் போட்டு பூச்செடிகள்லாம் வச்சு ஒரு வீடை கட்டி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிம்மதி கிடைச்சிருமா? ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வாழணும் அப்படின்னா உழைப்போ வந்து ஒரு பேஷனா செய்யணும். நம்ம வந்து செய்யற தொழில ஒரு சினிமாவில் சொல்லுவாங்களே, கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்கியூஸ் மீ கேக்குதா? மைக் ஆன்ல இருக்கான்னு தெரியலையே. ஓகே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய தொழில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சுக்கணும். நான் என்ன சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மனநிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்றது மிக மிக ரொம்ப உதவிகரமான ஒரு புத்தகம் இது. உங்களால் முடிஞ்சா வாங்கி படிங்க. ஸோ ஈகை என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க செய்யற தொழில் உங்களுக்கோ ரொம்ப தேவையா இருக்கா? நீங்க செய்யற தொழில உருவாக்குற ஒரு பொருள் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையா இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உபேர் ஆகட்டும், இல்லை இந்த ஓலா, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், ஆப்பிள் கம்பெனி, இது எல்லாமே மக்களோட இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு ஒரு சின்ன லூப் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றாங்க.
எல்லாரும் போய் கடைக்கு போயிட்டு வாங்கி அதை எடுத்துட்டு வந்து ஷாப்பிங் பண்றது சோம்பேறித்தனமா இருக்கலாம், இல்ல டைம் இல்லாம இருக்கலாம், இல்ல சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதனால வீட்டுக்கே எடுத்து போய் டெலிவரி கொடுத்தா எப்படி இருக்கும், அதை ஒரு பிசினஸா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு அமேசான் வந்து சக்சஸ்ஃபுல் இந்த வேர்ல்டு. அதே மாதிரி தான் ஒரு ஆட்டோ பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிராவலிங் டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து டயத்துக்கு பஸ் கிடைக்காம, இல்லை அவங்களால அவங்க வீட்டுக்கு ஆட்டோ கிட்ட நியர்பை பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து உபேர் ஓலாலாம் வந்து வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வருது. அதே மாதிரி தான் உணவுகளுமே வந்து இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிமைப்படுத்திக்கிறது அவசியம் இல்லைன்ற மாதிரியான கட்டத்தை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையே இல்லைன்ற மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்கு. பட் இன்டென்ஷன் வந்து அவங்களுடைய அடிப்படை ஏன்னா கப்பிள்ஸ் மட்டுமே வாழல, எல்லா தரப்பட்ட மக்களுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நேரடியாக வீட்டுக்கு ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்லாம் வந்து ஸோ இது மாதிரி நீங்க செய்யற ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுதா? அப்படி அதை செய்யும் போது அதுக்கு பணம் கொடுப்பாங்களா? அதை ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமா? அதுல நீங்க எந்த அளவுக்கு ஸ்கில்லா இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க குட்டா இருக்கீங்க, எந்த அளவுக்கு விருப்பத்தோட இருக்கீங்க, எந்த அளவுக்கு அன்பா அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதுல உங்களோட பேஷன் என்னவா இருக்கு, அதுல உங்களோட மிஷன் என்னவா இருக்கு, அது பேஷனுக்கும் மிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பேஷன்னா நீங்க அதை வந்து என்ன சொல்றது, ஒரு உங்களோட தனித்தன்மையோட அதை செய்யும் போது அது இப்ப இளையராஜா, இசைஞானி இளையராஜாவுக்கும் மியூசிக் போறது ஒரு பேஷன். சுமன் கில்ல இருந்து சச்சின்ல இருந்து சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து அவங்களுக்கு பேட்டிங் பண்றது ஒரு பேஷன். ஸோ அந்த மாதிரி பேஷனோட அதை எடுத்து பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் அதில் ஒரு மிஷன் இருக்கணும். நான் வந்து இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நான் என்னை வந்து கொண்டு போகிறதுக்கு உலகத்துலன்னு இல்லை, அந்த இடத்துல அந்த ஃபோக்கஸில் அந்த இடத்துல உங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை மாதிரி காலம்பரம் கொடுத்துக்கிட்டே வரும்போது தான் அது நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்நாள் முழுசுக்குமான ஒரு பெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த தொழில் ஆரம்பித்து என்னால் ஒரு 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 பகுதியினருக்கு இல்லை ஒரு 10,000 பேருக்கு ஒரு 1,00,000 பேருக்கு என்னால் இதை சர்வீஸ் பண்ணி இந்த சொசைட்டியில் ஒரு சேவையாக பண்ண முடியும் என்னால் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் வந்து மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷன்னா நீங்கள் அதில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட செய்றீங்க. ஸோ ப்ரொஃபஷன்னா அதை வந்து சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாமல் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைம் பாஸுக்கு அப்படி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது அந்த மாதிரி பண்ணாமல் அது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமா? ஸோ இது உங்களோட தொழிலாக ஆக்கிக்க முடியுமா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கையை தொழில பணம் சம்பாதிக்கிறத அப்படி யோசிச்சு நீங்க வாழ்ந்து பணம் சம்பாதிக்கும் போது உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து சமநிலையா இருக்கும். ஏன்னா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதை தான் செய்ய போறீங்க, அதில் பெஸ்டா இருந்து செய்ய போறீங்க. அது கண்டிப்பா மற்றவங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் கரெக்டா ஆயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பணம் கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ இதுதான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு சினிமா எடுக்கிறவங்களாகட்டும், ஸோ இது இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் தான் அவங்களுக்கு பணம் குமியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன இதை எப்படி சிம்பிளா சொல்லணும், நம்ம பழைய தமிழ் பழமொழி சொல்லுவோம், கரும்பு தின்ன கைக்கூலியான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க செய்யற விஷயம் உங்களுக்கு கரும்பு மாதிரி இனிக்கணும். ஸோ அதை உங்களை அறியாமே நீங்க ஜாலியா செய்யணும், அதுக்கு பணம் கிடைக்கணும். ஸோ இதுதான் இந்த புக் வந்து சொல்ல வர்றது. ஸோ இதை ஏன் இதில் கொண்டு வர அப்படின்னும் போது உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ல உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது இந்த உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸ்ட்ரென்த்ல கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இயல்பா உங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யும் போது எப்பயுமே உங்களுக்கு பலம் ஜாஸ்தியா தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஈகே புக்கை வந்து கொண்டு வந்தேன். அடுத்ததா இதுல எதான் சொல்லலாம், உங்களுடைய பலம் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இயற்கையா என்ன திறமைகள் இருக்காது பாருங்க. இந்த அம்மா டிராயிங் வரைகிறாங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பாட வரலாம், இல்லை டான்ஸ் போட வரலாம், இல்லை பேச வரலாம், இல்லை ஏதாவது மற்றவங்க கிட்ட அன்பா நடந்துக்க வரலாம், மற்றவங்களை அன்பா பொறுப்பா பார்த்துக்கிறதுக்கு உங்களோட இயல்பான குணமா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய பலமா. இந்த பலம் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஒண்ணுமே பலம் இல்லை அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, உங்க கூட பழகினவங்க கிட்ட, சின்ன வயசுல இருந்து பழகினவங்க கிட்ட கேளுங்க. ஸோ என்ன சொல்றது, அவங்க வாயால உங்களை பத்தி ஏதாவது ஒரு இடத்துல பாசிட்டிவா சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. அதை லிஸ்ட் போடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். பலவீனங்கள் என்னால் தடுக்க வேண்டிய பழக்கங்கள் என்னென்ன, அதாவது நீங்களே வந்து உங்களை தடுத்துக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை டிவி ஷோஸ் ஆகட்டும், இல்லை கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், எந்த அளவுக்கு உங்களோட டைம் வந்து உங்களுக்கே எதிராக இருக்கு, உங்களோட வாழ்க்கையை
தடை பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு கெட்ட பழக்கங்களா இருக்கலாம், இல்ல லைஃப் ஸ்டைல் பேட் ஹேபிட்ஸா இருக்கலாம். இதெல்லாம் எங்கெங்க எப்படி எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறது தான் உங்களுடைய பலவீனங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை கிளியர் பண்ணணும்ன்றது. அடுத்ததா டிஸ்க் மாடல், ஆளுமை வகைகள். இது ஒரு ஆளுமை, ஒரு பர்சனாலிட்டி ரிலேட்டடான ஒரு மாடல் இது. ஸோ டினா டாமினன்ஸ், ஐனா இன்ஃப்ளூயன்ஸ், எஸ்னா ஸ்டெடி, சீனா கம்ப்ளைன்சி. இது என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொருத்தங்க இயல்பிலே அவங்களுக்குன்னு ஒரு வெரைட்டி ஆஃப் பாடி லாங்குவேஜ், அப்ரோச், ஸ்டைலு, வாக்கிங் ஸ்டைலு, என்ன சொல்றது, பேசுகிற ஸ்டைலு, எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆஃபீஸ் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து நல்லா மீசை முடிவு கொடுக்கும். பார்க்கும்போது விகாரமாக அப்படியே பயப்படுற மாதிரி, எப்பா எதுக்குடாப்பா கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு ஒரு டிஃப்ரெண்டான இந்த வடிவேலு காமெடிலாம் பார்ப்பாங்க. அப்படியே ஒருத்தன் இப்படி பண்ணி பண்ணி பார்ப்பான், பயந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இயல்பிலே ஒருத்தங்க வந்து ஒரு சிலர் வந்து அவங்களோட டாமினன்ஸ் வந்து அப்பப்போ அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்கள அறியாமலே ஆகிட்டு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருப்பாங்க, நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட டாமினன்ஸ் வந்து நான் சொல்றதுன்றது வந்து இதில் டிஸ்க் மாடல்ன்றது வந்து அவங்களோட பலம் எதில் இருக்கு, அவங்களோட டாமினன்ஸ் ஸ்டைல் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 பேருக்கு மேனேஜராக இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு டாமினன்ட் ஸ்டைல் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ 1000 இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், ஈவன் எம்எல்ஏ ஆகட்டும், இல்லை கவுன்சிலர் ஆகட்டும், அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் தானே அந்த பொசிஷனை கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது பாலிடிக்ஸ்னா வேற மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாவட்ட ஆட்சியராகட்டும், நீட் சம் டாமினன்ஸ். அது ஒரு ஒரு ஆளுமை, ஒரு வேகமா துணிச்சலா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கொடுப்பாங்க. அதுல மாதிரி உங்களுக்கு நீங்க எதில் டாமினண்டா இருக்கீங்க அப்படின்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன மாதிரியான கேரக்டர், உங்களோட டாமினன்ஸ் லெவல் என்ன, உங்களால ஒரு 10 பேரை வழி நடத்த முடியுமா, ஒரு 100 பேரை வழி நடத்த முடியுமா, உங்களோட ஃபேமிலியை வழி நடத்த முடியுமா. ஸோ ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஒரு இப்போ ஜாதி கட்சி தலைவர்கள் இருக்காங்க, பல கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லெவல் ஆஃப் டாமினன்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தான் ஹீரோ. ஸோ அந்த ஹீரோ இருக்கிற மூவியில் உங்களோட டாமினன்ஸ் லெவல் என்ன, என்ன பிஹேவியர்ஸ்ன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் வந்து அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற பாசிட்டிவ் ஏரியா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல உங்களை தொழில் ரீதியாக நீங்கள் உங்களோட வாழ்க்கை ரீதியாக ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக போகிறத விட ஸ்பீடாக உங்களோட லைஃப் வந்து மூவ் ஆகும். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ வெளி உலகத்தில் நட்பாக இருக்கணும், வெளிப்படையாக உற்சாகமான ஆளுமை கொண்டவர்களாக இருக்கணும். உங்களோட இன்ஃப்ளூயன்சர்னா உங்களுக்கு தெரியும் தானே, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, ஒரு தெருவில் அந்த ஆள் தான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஒரு ஊரில் இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க, அவங்க தலைவராக இருப்பாங்க. ஒரு தொகுதியில், ஒரு டிஸ்ட்ரிக்டில், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் அவர் பேசினா 4 பேர் கேட்குறாங்க. 4 இல்லை, 4000 பேர், 4 கோடி பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி என்ன ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் எதில் எந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா இன்ஃப்ளூயன்சராக இருப்பீங்க, மற்றவங்ககிட்ட பழகிறதுல, நட்பை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பச்சாதாபம், எம்பத்தின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மற்றவங்கள கருணையாக இறக்கமாக நீங்கள் அக்கறையாக கவனிச்சிக்கிறீங்க. அந்த மாதிரி எது உங்களுடைய ஸ்டைல் அப்படின்றத வந்து அது உங்களுக்கு இயல்பாக எது வருதுன்னு பார்த்து அதில் நீங்கள் உங்களை லைஃப்பை வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணும்போது இன்னும் ஸ்பீடாக ஆகும் நார்மலாக இருக்கிறத விட. ஸோ அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வருன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஸ்க் மாடலில் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் ஸ்டெடி, அமைதியாக பொறுமையான ஆதரவான குணம் கொண்டவர்கள் அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட்டில்டான மைண்டில் இருக்கீங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுக்காதவர் போய் சேர்ந்துருவாருன்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சூழ்நிலைகளை இணக்கமா, அதாவது செட்டில்டு மைண்ட் செட்டோட அணுகுறீங்க அப்படின்றத, அதை வந்து தான் ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் கூல் தோனி. அவங்க எவ்வளோ ஈவன் இப்போ இருக்கிற டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து கூட போயிட்டு இருக்காங்க, அதில் வந்து எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க, கை கொடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து சுமன் கில் ஆகட்டும், அவங்க எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் அதை வந்து செட்டில்டாக மைண்ட் செட்டில் அணுகி அவங்க வந்து செஞ்சுரி போட்டு அதை பெரிய சாதனைலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதனையை நோக்கி போகணும், உங்களோட லைஃப் ட்ராவல் ஆகணும்னா இந்த மாதிரியான
டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டிஸ்க்ல எஸ்ன்றத வந்து அந்த நிலைத்தன்மையை கொண்டு வர்றது. அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இணக்கம் விவரங்களில் கவனம் செலுத்தும் தர்க்க ரீதியான சிந்தனை கொண்டு வரும். தர்க்க ரீதியானனா பகுத்தறிவு அனலிஸ், ஒரு விஷயம் தப்பா ரைட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையா ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும், இல்ல மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அது உபயோகமா இருக்கும். உபயோகம் இல்லாத விஷயத்த நம்ம ஏன் தொங்கிட்டு கிடக்கணும்? மத்தவங்களுக்கும் நமக்குமே எந்த வகையிலுமே அது உதவி இல்லைன்னா, அதை ஏன் நம்ம தாட் ப்ராசஸ்ல போட்டு இது பண்ணி ஸோ அதனால எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, யார் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க, யாரோட உங்களோட ஜாயின் பண்ணா நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு வந்து இந்த டிஸ்கால் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ உங்கள் டிஸ்க் வகையை அறிவது உங்களுடைய சூழலையும் பாத்திரத்தையும் வடிவமைக்கிறது இல்லைங்களா? ஸோ ஜென்ரலா அந்த கூட்டத்தோடு கூட்டமா லட்சம் லட்சம் பேர்ல ஒருத்தரா நீங்க இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நீங்க யாரு, என்ன ஏது, உள்ள என்ன இருக்கு அப்படின்றத வந்து கேரக்டர் வைஸ், மனநிலை வைஸ், உங்களோட பாடி லாங்குவேஜ் வைஸ், உங்களோட அப்ரோச் வைஸ் எல்லாமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது உதவும். ஸோ பயிற்சியில வந்து டிஸ்க் பிளஸ் ஸ்வாட் எப்படி உதவுகிறதுனா, டிஸ்க் வந்து உங்களுடைய ஆளுமையோட மேப். நீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உள்ளார்ந்த ஆளுமை பண்புகளை புரிந்து கொள்ள டிஸ்க் உதவுகிறது. ஸ்வாட் வந்து சூழ்நிலையோட விழிப்புணர்வை நீங்க அறிஞ்சிக்கலாம். உங்களுடைய பலம் என்ன, தற்போதைய சுச்சுவேஷன் என்ன, பலவீனம் என்ன, அதுல இருக்கிற வாய்ப்புகள் என்ன, அச்சுறுத்தல்கள் என்ன அப்படின்றதுலையும் வெளிப்படுத்துறதுக்காக ஸ்வாட் உதவுது. அண்ட் செயல் யுக்தியை வடிவமைத்தல், இவை இரண்டும் சேர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு உறுதியான செயல் யுக்தியை உருவாக்குகிறது. ஸோ நீங்க யாரு, உங்க அசலான கேரக்டர் மேப் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதை நான் சொல்ல சொல்ல நீங்க வந்து பயிற்சியில நம்ம அப்படிதான் பண்ண போறோம். இது பயிற்சியில வந்து இது இந்த டெக்னிக், அது அந்த டெக்னிக்லாம் சொல்ல போறது கிடையாது. பட் இந்த கொஸ்டின் கேட்கும்போது இதை நீங்க பேப்பர்ல நீங்க யாரு, உங்களுடைய கேரக்டர் என்ன, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன எழுதிக்கோங்கன்னா பேப்பர்ல அப்படியே எழுதி எழுத உங்களோட ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்க எழுதிக்கிட்டீங்களா, நம்ம இப்போ இதை பார்க்கும்போது நீங்க திரும்ப 2-3 டைம் கூட பார்த்து எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லணும் அது உங்களுடைய கேரக்டர் டிசைன் பண்ணி ஒரு A4 ஷீட்ல வந்து டிசைன் பண்ணி நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு உங்களோட growth ஜிபிஎஸ் மேப் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். டிஸ்க் பிளஸ் வாட் ஈக்குவல் உங்கள் growth ஜிபிஎஸ் மேப் உருவாகும். ஸோ ஃபைனலி வந்து இந்த மாதிரிலாம் பயிற்சி திட்டத்தில் கொடுப்போம். உன்னையே அறிந்து கொள்ள ஒரு வரைபடம் இது. ஸ்வாட் பிரிப்பு உங்களுடைய உள்ளீடு, பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, அச்சுறுத்தல்கள் என்ன, டிஸ்க் வகையில் வந்து நீங்கள் எங்கே பிரகாசிக்கிறீங்க, எங்கே நீங்கள் வளர தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த டெக்னிக் பற்றி. ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டு க்ரோ அண்டு ஸ்மார்ட் இதை பற்றி பேசணும். இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் அனாலிசிஸ் அண்டு டிஸ்க் மாடல் இதை பார்த்துருக்கோம். இந்த நாலுமே போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வரையறுத்து அவங்க எங்கே போகணும், எங்கே தேங்குறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்றத பற்றிலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சரியான முறையில் சரியான நேரத்தில் உபயோகப்படுத்துங்க. ஸோ நீங்கள் இப்போ இதில் பார்த்து படுத்தலைன்னாலும் நான் ஃபியூச்சரில் அதுக்கான பயிற்சி திட்டங்களை வந்து எவரி சண்டே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதை விட இப்போ நம்ம இதெல்லாம் வந்து க்ரோ மாடல் பார்த்தோம், ஸ்மார்ட் பார்த்தோம், இப்போ வந்து ஸ்வாட் அனலைசிஸ் பார்த்துருக்கோம், டிஸ்க் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வேலை செய்யணும் இல்லையா, அதில் கவனத்தை செலுத்தி வேலை செய்யணும் இல்லையா, அதுக்கு ஒரு வழி இருக்கு, டீப் ஒர்க் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.